to the world the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்கிறது மருதக்குளம். இந்த மருதக்குளத்தில் உள்ள சர்ச் ஹிஸ்டரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிஎம்எஸ் மிஷினரிகளின் ஊழியத்தினாலும் சுதேச உபதேசமார்களின் கடும் உழைப்பாலும் உருவாக்கப்பட்டது மருதக்குளம் திருச்சபை. முத்துசாமி என்பவர் ஏனோக்கு என்ற பெயரில் 1850ஆம் ஆண்டு பாளையங்கோட்டையில் கனம் எட்வர்ட் நியூமன் ஐயர் அவர்களால் ஞானஸ்நானம் பெற்று கிராமத்தின் முதல் விசுவாசியானார். அதைத் தொடர்ந்து 1851ஆம் ஆண்டு சார்ஜன்ட் ஐயர் அவர்கள் மருதக்குளம் வருகை தந்து 4 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து திருச்சபை வளர ஆரம்பித்தது. 1887ஆம் ஆண்டில் சார்ஜன்ட் ஐயர் அவர்கள் பேராயராக அபிஷேகம் பெற்றார்கள். பேராயர் அவர்களின் உதவியும் ஒத்தாசையும் மருதக்குளம் கிராமத்திற்கு இருந்தது. அவர் மருதக்குளம் திருச்சபையை அதிகமாக நேசித்தார். கிராமத்தின் நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்களை அனைத்தையும் கிராம பண்ணையாரிடம் விலை கொடுத்து வாங்கி கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கொடுத்தார். இதுவரை அவர்கள் ஆராதிப்பதற்கு ஆலயம் இல்லாதிருந்தது. பதநீர் காய்க்கும் குடிசையில் ஆராதனை நடைபெற்று வந்தது. 1861ஆம் ஆண்டு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. அப்போது சபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 295. அனைவரும் ஆராதிக்க ஆலய இடம் கொள்ளாதபடியினால் பெரிய ஆலயம் கட்ட தீர்மானித்து 1902ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கனம் இஎஸ் கார் ஐயர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. மிகுந்த பிரயாசத்தினால் ஆலய பணி நிறைவேற்றி முடிக்கப்பட்டு 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மகாகணம் ஏ வில்லியம்ஸ் அத்தியட்சர் அவர்களால் பிஷப் சார்ஜன் ஞாபக திருத்துவ ஆலயம் என பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சிஎஸ்ஐ பாரிஷ் ஹால். இது சர்ச்சுக்கு மிக அருகாமையில் உள்ளது. இது மருதக்குளம் சபை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது டிடிடிஏ ஆரம்ப பள்ளி மருதக்குளம். இந்த பள்ளியில் ஆரம்பத்தில் மிகவும் குறைவான பிள்ளைகள் தான் படித்து கொண்டு வந்தாங்க. இப்பொழுது அதிகமான பிள்ளைகள் படித்து கொண்டு வர்றாங்க. இந்த பள்ளியினால் அதிகமான பிள்ளைகள் பயனடைந்து வருகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிஎஸ்ஐ பரிசுத்த லூக்கா மருத்துவமனை. இது மருதக்குளத்தில் உள்ளது. இது மருதக்குள மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மாமனிதரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் தான் கனம் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள். இந்திய மிஷனரி சொசைட்டி மூலம் ஆந்திராவில் உள்ள தோர்னக்கல் என்கிற இடத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷனரி இவர் நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் ஆசீர்வதியும் கர்த்தரே என்கிற திருமண பாடல். இவர் பிறந்து வளர்ந்த ஊர்தாங்க இந்த மருதக்குளம். இதுவரை மருதக்குளம் சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.